வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் எக்ஸாம்பிள் 2.29 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம் வந்து ஒரு ஈஸியான சம், அதே நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிருச்சு அப்படின்னா 2 செகண்டில் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த சம்மில் என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறத நான் என்ன சொல்லியிருந்தேன். ஒரு ட்ரெயின் வந்து ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 36 km/h. ஓகேவா? இந்த ஏரோ மார்க், நான் இப்போ இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கிறது ஒரு ட்ரெயினோட டைரக்ஷன். அந்த டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. அதோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 36 km/h. ஓகே, இந்த ட்ரெயினில் ஒரு இடத்துல விண்டோ பக்கத்தில் ஒரு பையன் என்ன செஞ்சுருக்கிறான், உட்கார்ந்துருக்கிறான். இந்த ட்ரெயினுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு ட்ரெயின் என்ன செய்யுது அப்படின்னா போயிட்டுருக்கு. அந்த ட்ரெயினோட ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னா 18 km/h. ஓகேவா? இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து எவ்வளவு, 18 km/h. இந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 90 மீட்டர். இந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளோ அப்படின்னா 90 மீட்டர். இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த பையன் இந்த ட்ரெயினில் உட்காந்துருக்கிற இந்த பையன் ஆப்போசிட் டைரக்ஷனில் மூவ் ஆகிற இந்த ட்ரெயினோட என்ஜின்ல இருந்து லாஸ்ட் பெட்டி கடைசி கம்பார்ட்மெண்ட் வரைக்கும் என்ன செய்கிறான் அப்படின்னா கண் முழிக்காமல் பார்க்குறான், தொடர்ந்து பார்க்குறான். அவன் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அல்லது அந்த ட்ரெயின் கடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதுதான் கொஸ்டின். ஓகேவா? கொஸ்டின் எவ்வளோ தான். இதோட மீனிங் ரொம்ப ஈஸியானது. கொஸ்டின் என்னங்கிறத புரிஞ்சிச்சுன்னா இதுக்கப்புறம் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். இது எல்லாரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நடந்த ஒரு விஷயம். நம்ம ஒரு ட்ரெயினில் உட்காந்துருப்போம், ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ட்ரெயின் போகும். சின்ன பையன்னா ஆர்வமாக அதை பார்ப்பான், முதல் பெட்டியிலேருந்து கடைசி பெட்டி போகிற வரைக்கும். ஸோ அது அவனை கடந்து போகிறதுக்கு அது எவ்வளோ நேரம் ஆகும். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற டேட்டாவெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்போசிட் டைரெக்ஷன்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டணும். தட் மீன்ஸ் இந்த 36 km/h 18 km/h என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் ரெண்டுமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகுது அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரெண்டு வேல்யூவையும் ஜஸ்ட் என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 54 km/h முடிஞ்சு வச்சு ஃபர்ஸ்ட் விஷயம். இப்போ km/h மீட்டர்/செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும். 54 km/h மீட்டர்/செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும். அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 5/18, இது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூ. இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டாலும் சரிதான், அல்லது இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் நான் என்ன சொல்கிறேன். ஸோ இந்த 54 5/18 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா km/h இருக்கிறது மீட்டர்/செகண்டுக்கு என்ன செஞ்சிடும், கன்வெர்ட் ஆகிடும். நம்ம எல்லா வேல்யூமே எஸ்ஐ யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ணுவோம் இல்லையா? அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஸோ இது எப்படி வந்துச்சு, இந்த 5/18. இப்போது கிலோமீட்டரை நான் மீட்டராக மாற்றணும். அப்போது 1 கிலோமீட்டருக்கு எத்தனை மீட்ரு, 1000 மீட்ரு. அதே மாதிரி h⁻−1 என்ன அர்த்தம், அது டினாமினேட்டரில் இருக்குன்னு அர்த்தம். 1 ஹவரை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும். 1 ஹவரை மினிட்டாக கன்வெர்ட் பண்ணோம்னா 60 minutes. அப்புறம் அதை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இன்னொரு 60. ஓகேவா? 1 ஹவரை செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 60 × 60 என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? 1 hour = 60 minutes. அப்புறம் 1 minute = 60 seconds. அதனால் 60 × 60. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுவோமா, 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிரும். 3 2s are 6, 5 2s are 10. இப்போ கீழே 6 × 3 18, மேலே என்ன இருக்குது, 5 மட்டும்தான் இருக்குது. 5/18 வந்துருச்சா? இந்த 5/18 இப்படி தான் வந்துச்சு. ஸோ 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி 60ஆல் டிவைட் பண்ணி 60ஆல் டிவைட் பண்ணணும். அது கொஞ்சம் பெருசாக போகும் அப்படிங்கிறதுனால இது ஜென்ரலாகவே எல்லா இடத்துக்கும் பொருந்தும். km/h மீட்டர்/செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா 5/18 என்ன செஞ்சால் போதும், மல்டிப்ளை பண்ணால் போதும். ஸோ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க, மல்டிப்ளை பண்ணி 15 ஆன்சர் வரும். அது எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போமா. 2 வச்சு கேன்சல் பண்ணுவோமா, 9. இங்கே 2 2s are 4, ரிமைண்டர் 1 7. 1 9 is 9, 3 9s are 27. இப்போ 3 × 5 15. ஸோ கன்வெர்ட் பண்ணியாச்சு 15 மீட்டர்/செகண்ட். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் பார்ப்போம், இது எப்படி வந்துச்சு.
ஸோ இந்த ஃபார்முலா எப்படி அப்படின்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அந்த ட்ரெயினோட லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் 90 மீட்டர். அந்த 90 தான் டிஸ்டன்ஸ். ஓகேவா? டீயோட வேல்யூ என்னன்னு தெரியாது, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதை அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டோம். ஸ்பீட் வந்து 15. ரெண்டுக்கும் உள்ள ரிலேட்டிவ் ஸ்பீட் என்னங்கிறத கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம்ல 15. எஸ்ஸுக்கு பதிலாக அந்த 15. இப்போ இந்த டீயையும் 15ஐயும் இடம் மாற்றலாம். ஸோ டீ எங்கே கொண்டு போங்க, 15ஐ இங்கே கொண்டு வாங்க. 90யை 15ஆல் என்ன செஞ்சுருங்க, டிவைட் பண்ணுங்கள். 6 செகண்ட்ஸ் கிடைக்கும். தட்ஸ் ஆல். ஈஸியான சிம்பிளிஃபிகேஷன் தான். ஆன்சர் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த ட்ரெயின் வந்து எவ்வளோ நேரத்தில் கடந்து போகும் அப்படின்னா 6 செகண்ட், வெறும் 6 செகண்டுக்குள்ளே கடந்து போயிடும். தேங்க்யூ.